தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் 7 விதமான ஞானஸ்தானம் உண்டு. 1. மோசேயின் காலத்தில் ஞானஸ்தானம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 2 பக்கமும் தண்ணீர், கீழும் தண்ணீர், மேலே மேகஸ்தம்பமாகிய தண்ணீர், இவைகளுக்கு நடுவிலே சென்றதினாலே இவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாக பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. 2. நோவா காலத்தில் ஞானஸ்தானம். இந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது என்று வாசிக்கிறோம். நோவாவின் காலத்திலே 40 நாள் பூமியிலே இரவும் பகலும் மழை பெய்தது. பேழை தண்ணீரில் மிதக்க துவங்கின போது இது ஞானஸ்தானத்திற்கு ஒப்பிடமாக சொல்லப்படுகிறது. 3. யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானம். மணந்திருப்பதற்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்று வாசிக்கிறோம். 4. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை கேள்விப்படுவதன் மூலமாக பெறப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. 5. பரிசுத்த ஆவியினாலே அப்போஸ்தலர்களுக்கு ஞானஸ்தானம். ஏன் இந்த ஞானஸ்தானம்? பெந்தகோஸ்தே நாளில் கிறிஸ்துவின் சபை துவங்கப்பட்டு முதல் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட 12 அப்போஸ்தலர்களையும் வசனத்தை நினைப்பூட்டி பலப்படுத்தி திடப்படுத்தி ஆவியானவர் அனைவர் மீதும் வந்திறங்கினார், அதாவது பொழிந்தருளினார் என்று வாசிக்கிறோம். 6. கொர்நேலியும் அவன் வீட்டாரும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-46 வாசிக்கும் பொழுது, ஒன்று பொழிந்தருளப்பட்டது, ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று இங்கே வாசிக்கிறோம். 7. வாசிக்கும் பொழுது அக்னினாலே ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து மூலமாய் அக்னினாலே ஞானஸ்தானம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள அக்னியை செலுத்தும்படிக்கு என்று வாசிக்கிறோம். 2ஆம் மரணமாகிய அக்னியிலே தள்ளப்படுவதை அக்னி ஞானஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது. அவனவன் செய்யும் நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செயல்படுவோம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.